omeprazole should be considered as first line attitude. விஷமுறிவு அப்படின்னு இதிலேயே கொடுத்திருக்கிறாங்க, புரோட்டோகால் படி இதை கொடுத்திருக்கிறாங்க. ஆக இது தடை செய்யவில்லை. இது ஆபத்தான நேரத்தில் இதை பயன்படுத்தலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த omeprazole இன்ஜெக்ஷன் மருத்துவமனையில் இல்லை. இது இந்த இன்ஜெக்ஷனை பாதிக்கப்பட்டவர்களுக்கு, இந்த கள்ளச்சாராயம் குடித்தவர்களுக்கு இந்த இன்ஜெக்ஷன் போட்டால் தான் குணமடைய முடியும். அதைத்தான் நான் சொன்னேன். ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு இன்றைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் தவறான கருத்தை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு அவர் சொல்வது பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நான் அவர் ஏதோ உண்மையை பேசுவதை போலவும் நாங்கள் ஏதோ பொய் பேசுவது போல ஒரு குற்றச்சாட்டை நேற்றைய தினம் பேட்டியில் தெரிவித்திருக்கின்றார். இன்னைக்கு அவர் சொல்லுவது, இந்த கள்ளச்சாராயம் குடித்தவர்கள் காலதாமதமாக வந்த காரணத்தினால் உயிரிழக்க நேரிட்டது சொன்னார். காலதாமதமாக வருவதற்கு என்ன காரணம்? இந்த அரசாங்கம் தான் காரணம். அங்க இருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் 3 பேர் மரணம் அடைந்தவுடன் அவர் பேட்டி கொடுக்கிறார். எல்லா தொலைக்காட்சியிலும் வந்திருக்குது, பத்திரிகையிலும் வந்திருக்குது. ஒருவர் வயிற்று வலியின் காரணமாக, வயிற்றுப்போக்கின் காரணமாக இறந்து விட்டார் என்று, மற்றொருவர் வயது மூப்பின் அடிப்படையில் இறந்து விட்டார் என்று, இன்னொருவர் வலிப்பு இறந்து விட்டதாக சொல்றார். ஆக இந்த கள்ளச்சாராயம் குடித்து இறந்த என்ற செய்தி, இது இந்த வதந்தியை நம்ப வேண்டாம் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்றார். அப்படி சொல்லிக்கிட்ட பொழுது மக்கள் என்ன நினைக்கிறாங்க? ஓ, இந்த கள்ளச்சாராயம் குடிச்சிருந்தா கூட இதுல பாதிப்பு இல்லை அப்படின்னு தான் மக்கள் போய் சிகிச்சை பெறல. உண்மையே மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லியிருந்தா இந்த கள்ளச்சாராயம் குடித்தவர்கள் உடனடியாக மருத்துவமனையை சேர்ந்து சிகிச்சை பெற்றிருப்பார்கள், பல உயிரை காப்பாற்றிக்கலாம். அது மட்டும் இல்ல, இறந்தவருடைய பெண்மணி நேற்றைய தினமே நான் உங்களிடத்தில் தெரிவித்தேன், கள்ளச்சாராயம் குடித்து தான் இறந்திருக்கிறாரு. மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு தவறான தகவலை, கள்ளச்சாராயம் குடித்து அவர் இறக்கவில்லை, இந்த வதந்தியை நம்ப வேண்டாம் என்ற செய்தியை வெளியிட்ட காரணத்தினால் இந்த இறந்தவருடைய துக்கத்துக்கு வந்தவர்கள் இந்த கள்ளச்சாராயத்தை பல பேர் குடித்து விட்டார்கள், இதனால் பல பேர் இறந்து விட்டார்கள் என்று செய்தி வெளியிட்டிருக்காங்க. அதை பாதிக்கப்பட்ட குடும்பத்திலிருந்து ஒரு பெண்மணி இதை தெரிவிச்சிருக்கிறாங்க. இதையெல்லாம் மறந்து வேண்டுமென்றே திட்டமிட்டு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இன்றைக்கு இந்த கள்ளச்சாராயம் குடித்தவர் காலதாமதம் அந்த காரணத்தினால இந்த இறப்புக்கு காரணம் என்று சொல்வது பச்சை பொய். இந்த அரசினுடைய கையாகாதத்தனம், இந்த அரசுடைய நிர்வாக திறமையில்லாத காரணத்தினால் இப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டிருக்குது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு கூட்டணி கட்சி சேர்ந்த திரு முத்தரசன் சொல்கிறார், முதலமைச்சருக்கு தெரியாது, டிஜிபிக்கு தெரியாதுங்கிறார். அப்ப எதுக்கு அரசாங்கம் நடத்திட்டு இருக்கு? எதுக்கு முதலமைச்சர் தேவை? எதுக்கு டிஜிபி தேவை? 3 ஆண்டு காலமாக அங்கே தொடர்ந்து கள்ளச்சாராயம் அமோகமாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது என்று உங்க ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் செய்தி சேகரித்து வெளியிட்டிருக்கிறீங்க. இதுவே ஆதாரம். நாங்க சொல்லல, உங்களுடைய ஊடகத்திலையும் பத்திரிகையில் வந்த செய்தி, நீங்கள் அங்கே சேகரித்த செய்தி. இதன் அடிப்படையில் தான் நான் இந்த செய்தி சொல்றேன். ஆக முதலமைச்சருக்கும் தெரியாது, டிஜிபிக்கு தெரியாதான். நான் ஏற்கனவே எனவே நான் குறிப்பிட்டேன், கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி நகராட்சிக்குட்பட்ட நீதிமன்ற வளாகத்துக்கு அருகில் 300 அடிக்கு அருகில் காவல் நிலையம் இருக்கின்றது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கள்ளக்குறிச்சியில் இருக்கின்றது. மாவட்ட காவல் கண்காணிப்பு அலுவலகம் கள்ளக்குறிச்சியில் இருக்கின்றது. ஏனைய அதிகாரிகள் அங்கே இருக்கின்றார்கள். மக்கள் அதிக நடமாடுகின்ற அந்த மைய பகுதியிலேயே பகிரங்கமாக இந்த கள்ளச்சாராய விற்பனை அமோகமாக நடைபெற்றிருக்கின்றது. கிட்டத்தட்ட 183 பேர் பாதிக்கப்பட்டிருக்கான்னு சொன்னா எவ்வளவு கள்ளச்சாராயத்தை அங்கு விற்பனை செய்திருக்கிறார் என்பதை நம்ம எண்ணி பார்க்க வேண்டும். ஆக இது அங்க இருக்கின்ற காவல்துறைக்கு தெரியாமல் விற்பனையை செய்ய முடியாது. அது மட்டுமல்ல, நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த 2 கவுன்சிலுக்கு தொடர்பு இருப்பதாக அங்கு இருக்கின்ற மக்கள் என்னிடத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். அதோடு எல்லா பத்திரிகையிலும் வந்திருக்குது, பல எதிர்க்கட்சி தலைவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அங்க இருக்கின்ற திராவிட
முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ அவர் இதுல முக்கிய பங்கு வகிக்கிறார், அவர்களை விசாரிக்க வேண்டும், அப்பதான் உண்மை வெளிவரும் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் நாங்க என்ன சொல்றோம்னா, இந்த அரசாங்கம் இருக்கின்ற காவல்துறை விசாரித்தால் உண்மை வெளியே வராது. அங்கே நடந்த சம்பவத்துக்கு நீதி கிடைக்க வேண்டும், ஏழைகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும், தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், ஆதிராவிட மக்கள் இன்றைக்கு 55 பேர் இறந்திருக்கின்றார்கள். பல பேர் மருத்துவமனையிலே கவலைக்கிடமாக இருக்கின்றார்கள். பல பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இவர்களெல்லாம் தீர்வு காண வேண்டும் என்றால், நீதி கிடைக்க வேண்டும் என்றால் சிபிஐ விசாரணை தேவை. அதனால்தான் நாங்கள் நீதிமன்றத்துக்கு சென்று நான் நேற்றைய தினம் நீதியரசர் பல கேள்விகளை கேட்டிருக்கின்றார். ஏற்கனவே இங்கே செங்கல்பட்டு மாவட்டம், விழுப்புரம் மாவட்டத்திலே இதே கள்ளச்சாராயம் அருந்தி 22 பேர் இருந்திருக்கின்றார்கள். அதனுடைய நடவடிக்கை என்ன? அதே போல கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி இன்றைக்கு பல பேர் இருந்திருக்கின்றார்கள், பல பேர் கவலைக்கிடமாக இருக்கின்றார்கள், பல பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அவருடைய நிலை என்ன? அவர்களுக்கு என்னென்ன வகையில் சிகிச்சை அளித்தீர்கள்? அந்த விவரத்தை எல்லாம் இன்றைக்கு நீதிமன்றத்திலே தாக்கல் செய்ய வேண்டும் என்று அரசுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார்கள். ஆகவே இன்றைக்கு அரசாங்கம் ஒரு நபர் ஆணையம் அமைத்து நாங்கள் விசாரிக்கிறோம் என்று சொல்கிறார்கள். இந்த விசாரணையில் உண்மை வெளிவராது என்று மாவட்ட ஆட்சித்தலைவரே இப்படிப்பட்ட பொய்யான செய்தி சொல்லுகின்ற பொழுது இந்த அரசாங்கத்திலிருந்து எப்படி உண்மை கிடைக்கும்? எப்படி நியாயம் கிடைக்கும்? எப்படி நீதி கிடைக்கும்? ஏழை மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று நினைத்தால் சிபிஐக்கு உத்தரவிட வேண்டும். அதான் நீதிமன்றத்தில் நாங்கள் சென்றிருக்கின்றோம். நீதியரசர்கள் நிச்சயமாக நீதி நிலைநாட்ட, மக்களுடைய உயிரை பறித்த அந்த சண்டாளர்களுக்கு நீதி கிடைக்கின்ற, சண்டாளர்களை தண்டிக்கின்ற விதமாக, மக்களுக்கு உண்மை நிலையம் தெரிகின்ற விதமாக, இன்றைக்கு நாடு முழுவதும் கள்ளச்சாராயம், போதைப் பொருள் விற்பனையை தடுக்கின்ற விதமாக நீதியரசர் நல்ல தீர்ப்பை வழங்குவார் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஒவ்வொரு முறையும் இன்றைக்கு பல முறை முதலமைச்சர் அவர்கள் தலைமைச் செயலகத்திலே இந்த போதைப் பொருள் தடுப்பு குறித்து, கள்ளச்சாராயம் தடுப்பு குறித்து, ஒழிப்பு குறித்து பல முறை இங்கே உயர் அதிகாரிகள், காவல்துறை உயர் அதிகாரிகள் வைத்து கூட்டம் நடத்திருக்கின்றார். அப்படி இருந்து இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெற்று சொன்னால் இந்த அரசாங்கத்தினுடைய கைலாகாத்தனம், நிர்வாக திறமையற்ற முதலமைச்சர், இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த இன்றைக்கு அதிகாரம் மிக்கவர்கள், பலம் மிக்கவர்கள், ஆட்சி அதிகார துணையோடு இப்படிப்பட்ட சம்பவம் அரங்கேறுகிறது என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டுகிறேன். இவர்களெல்லாம் வெளியிலே கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் சிபிஐ விசாரணை பின்னால் தான் வரும். ஏன்னா நாங்க கள்ளச்சாராயம் சொல்றோம், மெத்தனால் குடித்த இறந்துறாங்க. எது எப்படியோ மக்களுடைய உயிர் போய்விட்டது. அந்த உயிர் போன மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், உண்மை சம்பவம் வெளியிலே வர வேண்டும் என்று சொன்னால், உண்மை குற்றவாளிகள் நாட்டு மக்களுக்கு அடையாளம் காட்ட வேண்டும் என்று சொன்னால், நீதி நிலையாட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் சிபிஐ விசாரணை தேவை. அதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துகின்றோம். சபாநாயகர் உள்ள பேசும்போது நீங்க ஏதோ வேற வெளியில உள்ள அழுத்தத்தை வந்து இங்க நீங்க வந்து சபையில வந்து காட்டுறீங்க அப்படின்னு சொன்ன பிறகு, கேள்வி நேரம் முடிந்த பிறகுதான் மித்த பிசினஸ் எடுக்கணுங்கிறது வந்து விதி. ஆனா அதுக்கு முன்னாடியே இதை வந்து அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதாவது இது மக்களுடைய பிரச்சனை, மக்களுடைய உயிர் பிரச்சனை, நாள்தோறும் உயிர் போய்கொண்டே இருக்கின்றது. இதை விட முக்கியமான பிரச்சனை என்ன இருக்குது? இதை விட முக்கியமான பிரச்சனை இருக்குது. நாட்டு மக்களை காப்பதற்கு தான் சட்டமன்றம் விவாதிக்கிறது. அதுக்குத்தான் சட்டமன்ற உறுப்பினரை மக்கள் தேர்ந்தெடுக்கின்றார்கள். அவருடைய பிரதிநிதியாகத்தான் வந்திருக்கிறோம். பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையிலே மக்களுடைய குரலை சட்டமன்றத்தில் ஒலித்து, அந்த சட்டமன்றத்தின் மூலமாக மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் எங்களுக்கு வாய்ப்பை கேட்டோம். இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்காக, இந்த கள்ளச்சாராயம் அறிந்து இறந்தவர்கள் அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சம்பவம் ஒட்டி நாங்கள் பேச வேண்டும் என்று வாய்ப்பு கேட்டோம். வேற ஒன்றும் இல்லை. நீ சொல்றாரு, மரபு சொல்றாரு, எல்லாமே சபாநாயகர் சொல்றாரு. அது மட்டும் இல்ல, நேற்றைய தினம் முதலமைச்சர் சொல்றார், வேண்டுமென்றே திட்டமிட்டு அதிமுக உறுப்பினர் எதிர்க்கட்சி தலைவர் வந்து ஒரு குழப்பத்தை வெளியேற்றுகிறார். நாங்கள் எல்லாம் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன் என்று. ஏற்கனவே விழுப்புரம் மாவட்டம், அதே போல செங்கல்பட்டு மாவட்டத்தில் 22 பேர் கள்ளச்சாராயம் அறிந்து இறந்தார்கள். அப்பவும் இதுதான் சொன்னார், இப்பவும் இதைத்தான் சொல்றார். பிறகு இன்னொரு சம்பவம் நடந்தாலும் இதைத்தான் சொல்லுவார். ஏதோ நாங்கள் பயந்து வெளியே போயிட்டுமா? பயந்து வெளியே போகவில்லை. உண்மையிலேயே முதலமைச்சருக்கு தைரியம் இருந்தால் நேற்றைய தினம் நாங்கள் பிரச்சனை எழுப்புகின்ற பொழுது இதற்கு நான் பதில் சொல்கிறேன் என்று அப்பொழுதே எழுந்து பதில் சொல்லியிருந்தால் நாங்கள் ஏற்றிருப்போம். நாங்கள் என்ன கேட்கிறோம்? வேற என்ன கேட்டோம்? நடைபெற்ற சம்பவம் குறித்து விவாதிக்க வேண்டும், நாட்டு மக்களுக்கு உண்மை சம்பவம் தெரிய வேண்டும், உண்மை குற்றவாளியை கண்டுபிடித்து தண்டிக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதற்கு ஏன் தயங்குறாங்க?
ஏன்னா ஆளுங்கட்சி சார்ந்தவர்கள் பல பேர் இடம்பெற்றிருப்பதாக தகவல். அதற்காக தள்ளி தள்ளி போட்டு ஏதோ சாக்கு போக்கு சொல்லி இதை மறைக்க பார்க்கிறாங்க. இது உண்மை அல்ல. மரபு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் எப்படி மரபை கடைபிடித்தார் என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள். சட்டமன்றத்தில் அப்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின், இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின், அவருடைய சட்டப்பேரவை உறுப்பினர் சட்டமன்றத்திலே எப்படி நடந்து கொண்டார்கள் என்று வரலாறு சொல்லும். சட்டப்பேரவையில் திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி நடந்து கொண்டார்கள், எப்படி மரபை கடைபிடித்தார்கள் என்பதை நாட்டு மக்கள் அறிந்திருக்கின்றார்கள். மீண்டும் மக்களுக்கு ஞாபகப்படுத்துகின்ற விதமாக இதை நான் காட்டுறேன். அப்ப 25 கூட்டணி தொடங்கின்ற பொழுது அப்ப என்ன பேசணும், அவர்கள் என்ன சொல்றாங்களோ அதைத்தான் பேச முடியும். இவர்களால் தன்னிச்சையாக பேச முடியாது. இன்றைக்கு காங்கிரஸ் பேர் இயக்கம், இன்றைக்கு தேசிய கட்சி, மக்களுடைய பிரச்சனை, மக்களுடைய உயிர் பிரச்சனை, இதை கவனமா எடுத்து என்ன நடந்தது, அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க துணிச்சலோடு பேசியிருந்தா உண்மையான எதிர்கட்சியை பார்ப்பாங்க. காங்கிரஸ் கட்சிக்கு மரியாதை உண்டு. ஆனா அதையெல்லாம் இன்றைய காங்கிரஸ் கட்சியுடைய சட்டமன்றத்தில் இருக்கின்ற துணைத் தலைவர் பேசல, காங்கிரஸ் தலைவர் பேசல. வருத்தமா இருக்குது. இத்தனை பேரும் தாழ்த்தப்பட்ட மக்கள், ஆதிராவிட மக்கள், அவருக்காக தேசிய கட்சி கூட குரல் கொடுக்கல. கூட்டணி கட்சி தான் பாக்குறாங்க, அதிகாரத்தை தான் பாக்குறாங்களே ஒழிய மக்களுடைய பிரச்சனையை பார்க்கல. இதெல்லாம் மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். தேர்தல் வருகின்ற பொழுது அவர்களுக்கு உரிய நேரத்தில் உரிய தண்டனை வழங்குவார்கள். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.